இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அருங்கோண பேட்டர்ன் கூட போட்டோம்லவா, இந்த மாதிரி உங்களுக்கு டாட்ஸ் பேட்டர்ன் வராப்புல அதுக்கு வந்து எப்படி கைப்பிடி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சாண்டிலே உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கனால சரின்னு பிங்க்லேயே நான் வந்து முறுக்கை இப்படி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா திக்காக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கைப்பிடி நல்லா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு டைட்டாக போட்டதுனால நல்லா உங்களுக்கு கிரிப்பாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைடு நான் போட்டுட்டேன், இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீளத்தில் இந்த கடைசி பின்னல்கள் இருக்குது பார்த்தீங்களா, நீளத்தில் அதுலேருந்து வர்ற அந்த உங்களுக்கு இந்த ரெண்டு ரெண்டாக இருக்கலவா அந்த இதுலேயே அப்படியே சாய்வாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாய்வாக வந்து அங்கே தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டாக பின்றதுல ரெண்டாவது லைனில் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கை இப்படி போடுறதுனால நீங்கள் வந்து உள் ஒயர் மட்டும்தான் அளந்து எடுப்பீங்க. ஸோ உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு ஒயரோட அளவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.25 அடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா நீளமாக நான் போட்டிருக்கனால எனக்கு வந்து 4.25 அடி தேவைப்படுது. இந்த உள் ஒயர் எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உள் ஒயர் எடுத்து இப்படி மடித்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடியோட நீளம் வரணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உள்ள சொருகிறதுக்கு ஒயர் விடணும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை விட குட்டியாவோ இல்லை இன்னும் நீளமாக வேணும் இல்லைன்னா அகலமாக வேணும்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் அளந்து உள் ஒயரோட அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 உள் ஒயர் எடுத்துக்கங்க. 4.25 அடியில் நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பின்னல் இருக்குல்லவா நீளத்தில் அதுலேருந்து வரேன். இது 4ஐயும் ஒரு சீராக பிடிச்சி உங்களுக்கு வந்து அந்த பின்னல் சுற்றி நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு 2 சைடும் உங்களுக்கு சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீளம் வந்து 4 உள் ஒயருக்கும் 2 சைடும் உங்களுக்கு சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும்னு வச்சுக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி விடுறீங்க, விட்டு இப்படி எடுத்துக்கிறீங்க. அந்த பின்னல் சுற்றி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நீங்கள் எடுத்து விட்டுக்குங்க. இந்த ரன்னிங் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்கோசரம் நம்ம கைப்பிடியோடவே வச்சு இப்படி பின்ன போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒயருமே பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக தான் ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும், வெளிப்பக்கமாக உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் வந்து கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு கைப்பிடியோடவே நம்ம அந்த ரன்னிங் ஒயரோட தலைவை பின்னிட்டு வந்துடும்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராது உங்களுக்கு. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பின்னல் மட்டும் போடணும். அதுக்கப்புறம் நான் எப்படி ஈஸியாக போடுறேன்னு சொல்லித்தரேன். இப்படி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு போனீங்கன்னா ஒரு லூப் வந்துடும். அதில் வந்து இந்த வலது பக்கமாக இருக்க உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறீங்க இந்த மாதிரி. அப்புறம் இந்த லூப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து மேலே ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்காமல் இருக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள்லாம் ஏதாச்சும் ட்விஸ்ட் ஆகி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் டைட் பண்ணுறோம். இப்போது அடுத்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இடது பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இப்போ ஈஸியாக எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இடது கையில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு வலது விரல் விட்டு நீங்கள் வந்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த விரல் வேணாலும் விடல, உங்களுக்கு எது உங்களுக்கு ஏதுவாக இருக்கோ அந்த மாதிரி விட்டுக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 விரல் விட்டு இது ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் இடது பக்கங்கிறனால இடது பக்கத்து ஒயர் எடுத்து விடுறேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேப் வந்து உங்களுக்கு இந்த பின்னல் சுற்றி இருக்க கேப் கொஞ்சம் நிறையா இருக்கனால உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலேயே பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 2-3 பின்னல் வந்து நீங்கள் டைட் பண்ணி விடணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டைட் பண்ணி விடணும்னு வச்சுங்களேன். அடுத்து இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். வலது பக்கம் எடுத்துகிட்டு வரேன். வலது கையில் பிடிச்சிக்கேன். இடது விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். பண்ணிட்டு வலது பக்கம் இருக்க உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறோம். எடுத்து விட்டு டைட் பண்ணுறேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதை நல்லா டைட் பண்ணிக்கணும். ஒரு 2-3 பின்னல் நீங்கள் டைட் பண்ணிட்டே வரணும்னு வச்சுக்கோங்க. அடுத்து இடது பக்கம் இடது கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து கை விட்டு விரல் விட்டு நான் வந்து இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் ஒயர்ஸை பிரித்து இடது பக்கத்து ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். இடது பக்கத்து ஒயர் எடுத்து விடும்போது நான் என்ன பண்ணுறேன், ரன்னிங் ஒயரோட தலைவையும் எடுத்து விடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி. அப்புறம் நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் பெருவிரல் வச்சு டைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வலது பக்கம் வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது கை விட்டு நான் வந்து லூப் ஃபார்ம் பண்ணுறேன். வலது பக்கங்கனால வலது பக்கத்து உள் வயரை அந்த லூப் வழியாக எடுத்து விடுறேன். இந்த லூப் பாருங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்படி விட்டு விட்டு எடுத்திங்கனாவே உங்களுக்கு அந்த சுருக்கங்கள்லாம் இருந்ததுன்னா போயிடும்னு வச்சுங்களேன். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருவிரல் வச்சு இப்போ டைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து இங்கே உள் பக்கமாகவும் நீங்கள் டைட்டாக பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு பின்னலுமே நீங்கள் டைட்டாக போட்டு வரணும்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு கேப் லூஸாக இருந்ததுனால இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து மாறி இருக்கும் ரெண்டு சைடும். ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து சரிசமமாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. எனக்கு வந்து இது சரிசமமாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக நீங்கள் எடுத்து ரெண்டு சைடும் கரெக்டாக வருதான்னு இப்படி இழுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்க ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வலது பக்கம் முடிச்சிட்டோம். அடுத்து மடித்து எடுத்துகிட்டு வரேன். இடது பக்கம் லூப் ஃபார்ம் பண்ணுறேன். பிரித்து இடது பக்கத்து ஒயர் எல்லாத்தையும் இதில் விட்டுறேன் இந்த மாதிரி. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், டைட் பண்ணுறப்ப நான் அதை இப்படி கை வச்சு டைட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த உள் ஒயர் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரஃப் சர்ஃபேஸ் ரெண்டும் எதிராக இருக்காப்புல இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு. அடுத்தது வலது பக்கம் லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இப்படியே ஒரு 4-5 பின்னல் போட்டிங்கனாவே உங்களுக்கு கை பாங்குக்கு அது வந்துடும் வச்சுக்கலாம். அது எப்படி போடுறதுங்கிறத நீங்கள் இந்த மாதிரி பெருவிரல் வச்சு பண்ணிங்கன்னா தான் இந்த மடிச்சா அடுத்த சைடுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி. அப்புறம் பிரித்து இடது பக்கத்து ஒயர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டைட் பண்ணுறேன். இதே மாதிரியே போட்டு வர வேண்டியதானே வச்சுக்கலாம். வலது பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரியிற கோசம் தான் வலது இடதுங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் போட போட அது பாட்டுக்கு உங்களுக்கு தானாக வந்துடும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இப்போ பின்னல் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரது பாருங்க இப்படி வருது உங்களுக்கு. வலது பக்கத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கடைசி வரைக்கும் பின்னிட்டு வரணும். பின்னிட்டு வந்து நீங்கள் வச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. முதல் கைப்பிடி போட்டீங்கன்னா வச்சு பார்க்கணும் உங்களுக்கு வந்து ஹைட் கரெக்டாக வருதான்ட்டு. அப்புறம் உங்களுக்கு உள்ள நீங்கள் சொருகிறக்கும் ஒயர் விட்டுருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கைப்பிடி முதலே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கைப்பிடியோட வச்சு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ சரிசமாக வருதான்னு வச்சு பார்த்துட்டு அதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். இப்போ இன்னொன்று என்னன்னா நீங்கள் வந்து இது பின்னும் போது இந்த இதை திருகிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே நேர்கோட்டில் நீங்கள் பின்னிட்டு வரணும் கடைசி வரைக்கும். நான் வந்து இதே மாதிரியே கடைசி வரைக்கும் உங்களுக்கு மாற்றி மாற்றி நான் பின்னிட்டு வர போகிறேன். நேர்கோட்டில் வச்சு பின்ன போகிறேன். உங்களுக்கு வந்து வளைக்க போகிறதுல பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இன்னொரு சைடு நான் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி மாற்றி இடது வலதுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இடது பக்கத்து உள் ஒயர் நீங்கள் வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ஒயரோட தளவும் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தூரம் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் உள் ஒயர் மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்படியே மாற்றி மாற்றி பின்னுங்க. நல்லா டைட்டாக போடுங்க. இப்படி உள்ளேயும் டைட் பண்ணுங்க, பின்னலையும் டைட் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக கைப்பிடி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இதே மாதிரியே நான் கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து அப்படியே நேர்கோட்டில் இங்கே பாருங்க மடக்காமல் அப்படியே நேர்கோட்டில் பின்னிட்டு வந்துட்டோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் குட்டியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் எங்கே அட்டாச் பண்ணுமோ அங்கே வச்சு நான் இந்த மாதிரி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். முதலே கைப்பிடி போட்டிருக்கனால நான் வந்து அதோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் பார்க்குறேன். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ஸோ இந்த பின்னல் நல்லா டைட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயர் கொஞ்சம் தூரம் உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து முதலே இந்த ரெண்டாக பிரிஞ்சிருக்கலவா உங்களுக்கு பாருங்க மடக்கி வைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து உள்ள இந்த மாதிரி இப்படி ஸ்மூத் சர்ஃபேஸ் மாதிரி வரும். ஸோ அதை வந்து இப்படி மடக்கி வைக்கிறாப்புல வரணும். எங்கே அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
இந்த நீளத்தில் இந்த கடைசி பின்னல். ஸோ இதுலேருந்து வர்றது பாருங்க, அப்படியே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இது முதலே நம்ம 2ஆ பிரித்து தான் போட்டிருப்போம். ஸோ அந்த 2 அப்படியே நீங்கள் வந்து பாதி பாதியாக அந்த பின்னல் சுற்றி நீங்கள் விடணும்னு வச்சுக்கோங்க. வலது இடதுன்னு போட்டு வந்தோம் அல்லவா, அதை வந்து நீங்கள் 2 அப்படியே பிரித்து நீங்கள் அதை பின்னல் சுற்றி விடணும். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு வருதோ அந்த சைடு நீங்கள் விடலான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு உள்ளே இழுத்துக்குங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் நம்ம உள்ளே இழுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே நீங்கள் சொருகி விட்டலாம். மற்ற உள் ஒயர்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து 2 சைடு இருந்து ஒவ்வொரு பின்னல் ஒவ்வொரு ஒயர் வந்து எடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து முடிச்சு போடணும். முடிச்சு போட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஒயராக எடுத்து முடிச்சு போட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டணும். 2 சைடு இருந்து ஒவ்வொரு ஒயரை எடுத்து முடிச்சு போட்டு உள்ளே சொருகி விடணும் வச்சுக்கோங்களேன். உள்ளே சொருகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ நீளம் இருக்குன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் சொருகி விடுங்க. அப்போ தான் நல்லா கிரிப்பாக உங்களுக்கு வந்து கைப்பிடி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ரன்னிங் ஒயரோட தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சொருகி விட்டுற போகிறேன். மீதி இருக்க உள் ஒயர் எல்லாத்தையும் 2 சைடு இருந்து ஒவ்வொன்றா எடுத்து முடிச்சு போட்டு அப்புறம் நான் உள்ளே சொருகி விட போகிறேன். எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நான் சொருகி விட போகிறேன். இதே மாதிரியே நான் எல்லா ஒயரையும் சொருகி விட்டுட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து உள்ள இந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம உள்ள சொருகி விட்டுட்டோம். எவ்வளோ நீளம் இருந்தோ அந்த அளவுக்கு நான் சொருகி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைப்பிடி இப்படி பொழந்து வராப்புல இருக்கும். என்ன பண்ணால் இந்த மாதிரி கிட்ட வச்சு இந்த தளவில் வந்து நம்ம கட்டி விடணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பிட் ஒயர் இருந்துன்னா எடுத்துக்கலாம் அதே கலரில், இல்லைன்னா நீங்கள் வந்து ரன்னிங் ஒயர்லேருந்து கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணால் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நேர் கோட்டில் வச்சு நீங்கள் வந்து அந்த தளவு பின்னலில் நீங்கள் உள்ளே விடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பின்னல் சுற்றி உள்ளே விட்டு எடுக்கணும் நீங்கள் ஒயரை. இந்த மாதிரி எடுத்துட்டு எதிராக நீங்கள் விடுங்க. இப்போ ஆப்போசிட்ல நீங்கள் இப்போ விட்டீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ கட்டி வராப்புல வந்துடும். உங்களுக்கு ஒரு தடவை கட்டி வராப்புல வந்துடும். இது மாதிரி ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நீங்கள் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதிராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டுறாப்புல ஆயிடுது. உங்களுக்கு இந்த மாதிரி 2 தடவை இல்லை 3 தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு சின்னதாக இருந்தால் போது, இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதோட கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஒயர்ஸை உள்ளே சொருகி விட்டணும். இதே மாதிரியே இந்த கைப்பிடியோட இன்னொரு இது இருக்கலவா, உங்களுக்கு இன்னொரு எண்ட்லேயும் நீங்கள் அதே மாதிரியே பண்ணி வச்சுக்கலாம். இந்த தளவில் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ 2 தடவை இல்லை 3 தடவை இல்லை உங்களுக்கு ஒரு 4-5 தடவை கூட நீங்கள் சுற்றி கட்டி விடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இது மாதிரி 2 சைடும் கட்டி விட்டுட்டு உங்களுக்கு கைப்பிடி எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இழுத்து கட்டிட்டு உள்ளே சொருக்கி விட்டேன்னு வச்சுக்கலாம் ஒயர்ஸை. உங்களுக்கு உள்ளே நல்லா எவ்வளோ தூரம் வந்தோ அந்த அளவுக்கு சொருக்கி விட்டேன். உங்களுக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ 2 கைப்பிடி நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது 2மே ஒரே ஹைட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி கைப்பிடி நல்லா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயர் நல்லா கெட்டியாக இருக்குது. அதனால் நல்லா முறுக்கைப்பிடியே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த கூடை உங்களுக்கு போடுறது எப்படின்னா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இது வந்து ஒரு நல்ல மார்க்கெட் கூடைக்கு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் கூடைக்கு கரெக்டாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.